இப்போ ரேட் ஆஃப் க்ரோத் தான் பார்க்க போறோம். ஜிடிபியோட ரேட் ஆஃப் க்ரோத் நித்தி ஆயோக் 2022-23 இது வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் இந்த ரிப்போர்ட். நேஷனல் இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இது வந்துட்டு என்ன இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்கன்னா, ஜிடிபி க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் மேனுஃபேக்சரிங்க்கும் உள்ள பெர்சன்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஜிடிபி க்ரோத் எப்பவுமே எப்படி இருக்குன்னா 6 to 7% ஒரு வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அக்ரிகல்ச்சர் வந்து 3%. அக்ரிகல்ச்சரும் ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னன்ட் தான். இண்டஸ்ட்ரீஸும் மேனுஃபேக்சரிங் படி அக்ரிகல்ச்சரும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னன்ட் தான். ஏன் அக்ரிகல்ச்சர் ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னன்ட்டா இருக்குன்னா, நமக்கு தெரியும் அந்த ஸ்மால் அண்ட் மார்ஜினல்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அது வேணா பாருங்க. அக்ரிகல்ச்சர் வந்துட்டு விவசாயம் வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்மளால இப்போ சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த பெர்சன்டேஜ் அப்படியே தான் இருக்கும். அடுத்து வந்து சர்வீசஸ்ல நம்ம ரொம்ப டாப். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் சேச்சுரேட்டட் லெவல் போதுமான அளவில் இருக்கும். இதுக்கு மேலே நம்மளால இந்த 8% எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ சர்வீஸும் இவ்வளோ தான். நம்ம எதை இன்க்ரீஸ் பண்ணால் இந்த 6 to 7% இன்க்ரீஸ் ஆகும்னா இண்டஸ்ட்ரீஸை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் 6 to 7% இன்க்ரீஸ் ஆகும். இது ஆல்மோஸ்ட் 15 வருஷமா இப்படி தான் இருக்கு. அதனால இந்த 5% நம்ம 12 to 14% வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்ம ஜிடிபியோட growth ரேட் ஒரு வருஷத்துக்கும் growth ரேட் இருக்குல்ல அது வந்து 10% விட மேலே கூட இன்க்ரீஸ் ஆகலாம். அப்பதான் வந்துட்டு நம்ம growth ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நித்தி ஆயோக் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.